லிஸ்ட்டில் இருக்க எல்லா இன்பில்ட் மெத்தட்ஸும் நம்ம இப்போ மாஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு தேவையான அவுட்புட் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரொம்பவே குயிக்காக நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பில்டின் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் பார்க்கலாம். The function which are defined by the developers and that are having predefined task. ஸோ ஆல்ரெடி வந்து டெவலப்பர்ஸ் வந்து ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க சம் கோடு, அந்த ஃபங்க்ஷன்ஸை ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்கும். ஸோ நமக்கு அதே வேலையை வந்து நம்ம ப்ரோக்ராமில் நம்ம பண்ணோன்னா ஸோ நம்ம அந்த மெத்தடை அக்சஸ் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஈஸியாக. ரொம்பவே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் ரொம்பவே குயிக்காக நம்மளால் வந்து அவுட்புட்டை கொண்டு வர முடியும். ஸோ இப்போ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இன்பில்ட் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், இன்பில்ட் மெத்தட்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா, லைக் அப் அண்ட் எக்ஸ்டெண்ட் இன்சர்ட் இந்த மாதிரி வந்து 11 இருக்குது. ஸோ இது மட்டும்தான் லிஸ்ட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதை தாண்டி இன்னும் எக்கச்சக்கமான இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. லைக் நிறைய பேக்கேஜஸ் வந்து நம்ம அதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், லைக் பேண்டாஸ், நம்பை. ஸோ இதெல்லாம் இம்போர்ட் பண்ணி நம்ம அதோட ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இந்த 11 இன்பில்ட் மெத்தட்ஸு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அப்பன் மெத்தட் பார்க்கலாம். ஸோ அப்பன் மெத்தட்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஆல்ரெடி இருக்க ஒரு லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் ஒரு வந்து இன்னொரு நியூ வேல்யூ ஆட் பண்ணோம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அப்பன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இது என்ன பண்ணோன்னா, ஸோ ஆல்ரெடி இருக்க லிஸ்ட்டில் ஒரு நியூ வேல்யூவை லாஸ்ட் பொசிஷனில் தான் ஆட் பண்ணோம். ஓகேவா, ஸோ நான் ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரூட்ஸ்னு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணி ஸோ அதில் வந்து நான் ஒரு 2 வேல்யூஸ் ஆட் பண்ணேன். ஸோ ஃப்ரூட்னு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணி ஸோ ஆப்பிள், பனானா அப்படின்னு ஒரு 2 வேல்யூஸ் வந்து நான் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இன்னொரு வேல்யூ வந்து இந்த ஃப்ரூட்ஸ்ன்ற லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ அப்பன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரூட்ஸ் டாட் EPPEND அப்பண்ட். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம ஆரஞ்சுன்னு ஒரு இன்னொரு வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் ஃப்ரூட் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு அப்படின்னு 3 வேல்யூஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ தென் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் மெத்தட் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் மெத்தடுக்கு முன்னாடி ஸோ நான் வந்து ஒரு 2 லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். A = 1, 2, B = 3, 2. ஓகேவா, ஸோ நான் இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் மெத்தட் ஆக்சஸ் பண்ணுறேன். ஏன்ற லிஸ்ட்டுக்கு வந்து நான் எக்ஸ்டெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ A எக்ஸ்டெண்ட் B. ஓகேவா, ஸோ இப்போ நான் ஏவை கால் பண்ணால் இதை பாருங்கள். ஸோ ஏவும் பியும் மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்டெண்ட் மெத்தட் இது தான் பண்ணும். ஸோ ஏன்ற ஒரு லிஸ்ட்டில் பின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து மெர்ஜ் பண்ணுது. ஸோ இப்போ நான் இதே பிஏ கால் பண்ணால் பி வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து சேஞ்சஸ் வந்து ஏக்கு மட்டும்தான் நடக்கும். ஸோ வந்து நம்ம ஏ டாட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஏக்கு மட்டும்தான் வந்து நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பி உள்ளே வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் மெத்தட். ஸோ இன்சர்ட் மெத்தட் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி ஏ இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இப்போ இந்த ஏல இன்னொரு வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணோம், ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ஆட் பண்ணோன்னா ஸோ அப்போ தான் நம்ம வந்து இன்சர்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். A டாட் இன்சர்ட். ஸோ எனக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஆட் பண்ணோம். ஸோ அதனால் வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0. ஓகேவா, 0,55 கொடுத்தாங்க. ஸோ நான் ஏவை ஆக்சஸ் பண்ணேன். ஸோ 55 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதுவே எனக்கு வந்து இப்போது நான் வந்து இப்போ வந்து 2 வேல்யூஸ் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து A டாட் இன்சர்ட் யூஸ் பண்ணி நான் வெறுமனே வந்து ஒரு 100 அப்படின்ற வேல்யூ கொடுத்தேன்னா ஸோ எனக்கு வந்து எதாவது த்ரோ பண்ணும். ஏன்னா இன்சர்ட் மெத்தட் வந்து 2 வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் அண்ட் செகண்ட் வேல்யூ வந்து செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து வேல்யூ, நம்மளோட இன்சர்ட் பண்ணக்கூடிய வேல்யூ. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ரிமூவ் மெத்தட் பார்க்கலாம். ஸோ இன்னொரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கலர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணி உள்ள ரெட், க்ரீன், ப்ளூ. ஓகேவா, ஒரு 3 வேல்யூஸ் நான் வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் கலர்ஸ்ன்ற லிஸ்ட்டுக்குள்ளே. ஓகேவா, ஸோ கலர்ஸ்ன்ற லிஸ்ட்டுக்கு வந்து நான் ரிமூவ் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறேன்.
ரிமூவ் வந்து எந்த வேல்யூ ரிமூவ் பண்ணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து க்ரீன் ரிமூவ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து கலர்ஸ் ஆக்சஸ் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து ரெட் அண்ட் ப்ளூ மட்டும்தான் பிரிண்ட் பண்ணுது. ஸோ க்ரீனை வந்து இது ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு க்ரீன் இருந்துச்சு உள்ளே, ஸோ அது வந்து ரிமூவ் பண்ணிச்சு. ஸோ இப்போ வந்து உள்ளே வந்து இப்போது 2 க்ரீன் இருக்குது, 2 க்ரீன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து என்ன ரிமூவ் பண்ணுமா இல்லை எரர் த்ரோ பண்ணுமான்ட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ஈஸி தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் என்ன நடக்குது உள்ள அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பாப் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐட்டம்ஸ்னு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணி ஸோ உள்ள நான் வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பென், பென்சில், எரேசர். ஸோ 3 வேல்யூஸ் இருக்குது ஐட்டம்ஸ்குள்ளே. ஸோ ஐட்டம்ஸ் டாட் பிஓபி ஐட்டம்ஸ் டாட் பாப் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து எரேசர் அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஐட்டம்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணால் பாருங்கள், லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பென்சில் மட்டும்தான் இருக்குது. எரேசர் வந்து அது வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இது என்ன பண்ணணும்னா டிஃபால்ட்டாக ஸோ எரேசர் இருக்குல்ல, எரேசர் வந்து லாஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ வந்து பாப் மெத்தட் வந்து லாஸ்ட் பொசிஷனில் இருக்க வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதே நான் பாப் மெத்தடில் வந்து ஸோ ஏ யூஸ் பண்ணி நம்ம பாப் மெத்தட் மறுபடியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஏவோட இது இருக்கு பாருங்கள் லிஸ்ட்டு. ஸோ இங்கே நான் வந்து இப்போ வந்து எனக்கு செகண்ட் பொசிஷனில் இருக்க வேல்யூ வந்து எனக்கு ரிமூவ் பண்ணணும். ஏ டாட் பாப் கொடுத்தேன்னா ஸோ இங்கே 0 1 இது வந்து 2. அப்போ செகண்ட் பொசிஷனில் இருக்க வேல்யூ வந்து எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ ஏ பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள் இந்த 2 வந்து இங்கே இல்லை. ஸோ இந்த 2 வந்து இங்கே இல்லை. ஸோ பாப் வந்து நம்ம வித்தவுட் ஆர்குமெண்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம், வித் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். வித் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணோம்னா லாஸ்ட் பொசிஷனை வந்து அது ரிமூவ் பண்ணி விட்டுரும். இதே நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோன்னா ஸோ அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்க வேல்யூ மட்டும்தான் அதை ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது ஏ டாட் சிஎல் கிளியர். ஓகேவா? இப்போ நான் ஏவை ஆக்சஸ் பண்ணேன். இப்போ பாருங்கள் எனக்கு எம்ப்டி லிஸ்ட் தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ கிளியர் மெத்தட் என்ன பண்ணணும்னா ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எல்லா வேல்யூஸும் வந்து அது டெலீட் பண்ணி விட்டுரும். அப்போது வந்து லிஸ்ட்டில் வெறும் எம்டி லிஸ்ட் தான் இருக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து எம்டி லிஸ்ட்டு பிரிண்ட் ஆகுது இங்கே. ஓகேவா? ஸோ இப்போ இண்டெக்ஸ் மெத்தட் பார்க்கலாம். ஸோ நான் ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நேம் இஸ் ஈக்குவல் டு சந்தன், ஆஷா, ககன் அப்படின்னு ஒரு 3 நேம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ககன்ற நேம் இருக்குல்ல, ஸோ அது வந்து எந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் வந்து எனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு லிஸ்ட்டுக்குள்ளே அப்படின்னு எனக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நேம்ஸ் டாட் இண்டெக்ஸ். ஸோ இது 2ன்னு பிரிண்ட் பண்ணுது பாருங்கள். ஸோ வந்து ககன்ற நேம் வந்து செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்குது. ஸோ சந்தன் வந்து 0, பாஷா வந்து 1, ககன் வந்து 2. ஸோ வந்து எனக்கு வந்து 2ன்ற இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து நமக்கு வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ நான் வந்து இன்னொரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ 1, 2, 2, 2, 3, 4, 2. ஸோ நம்பர்னு நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து 2 வந்து இதில் நிறைய டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ எத்தனை தடவை 2 வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றது நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம கவுண்ட் மெத்தட் யூஸ் பண்ணோம். நம்பர்ஸ் டாட் கவுண்ட். ஸோ வேல்யூ வந்து 2. ஓகேவா? பண்ணிங்கன்னா ஸோ இங்கே பிரிண்ட் பண்ண 5 பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ வந்து 2ன்றது வந்து 5 டைம்ஸ் வந்து இந்த நம்பர்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா?
ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸோ எத்தனை தடவை ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகுது உள்ள அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சார்ட் ஃபங்க்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் இன்னொரு அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். மார்க்ஸ் அப்படின்னு ஒரு அரே க்ரியேட் பண்ணி உள்ள வந்து 40 50 35 ஓகேவா. இப்போ வந்து மார்க்ஸ் இருக்குது. ஸோ வந்து இது ஷார்ட் மெத்தட் என்ன பண்ணுன்னா, ஸோ இதில் வந்து ரேண்டமாக நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்து இது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ மார்க்ஸ் டாட் இப்போ ஷார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இதோ பாருங்கள் 10 35 40 50 55 200. ஸோ நம்ம ரேண்டமாக கொடுத்த வேல்யூஸை வந்து இது அசெண்டிங் ஆர்டரில் வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேவா. இதே மாதிரி தான் இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் வந்து நம்ம இதே வந்து அரேஞ்ச் பண்ணோன்னா, ஸோ அதுக்கு தான் வந்து ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இது அரேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து மார்க்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதை பாருங்கள், அப்படியே வந்து இது உல்ட்டாவாகிடுச்சு. ஸோ வந்து இது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. லாஸ்ட் ஃபங்க்ஷன் காப்பி ஃபங்க்ஷன். காப்பி ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம ஷாலோ காப்பி யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஓகேவா. ஸோ x = 1, 2, 3. ஓகேவா. ஸோ இது ஒய்க்கு வந்து நான் அது x.copy. ஓகேவா. இப்போ வந்து ஒய்க்கும் வந்து எக்ஸோட வந்து வேல்யூஸ் வந்து அசைன் ஆகிட்டுருக்கும். இப்போ நான் எக்ஸ் ஆக்சஸ் பண்ணால் சேம் லிஸ்ட் பிரிண்ட் ஆகுது, ஒய் ஆக்சஸ் பண்ணால் சேம் லிஸ்ட், ஒய் ஆக்சஸ் பண்ணாலும் சேம் லிஸ்ட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் எக்ஸில் வந்து ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். x.app x.append 10. ஓகேவா. சாரி x பிரிண்ட் பண்ணால் 1 2 3 10 பிரிண்ட் ஆகுதா. இப்போ வந்து அதே நான் ஒய்யை கால் பண்ணால் 1 2 3 தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ வந்து ஷாலோ காப்பி என்ன பண்ணணும்னா, ஸோ ஷாலோ காப்பின்றது வந்து அதே சேம் மெமரி டெஸ்ட்டை பாயிண்ட் பண்ணாமல் ஸோ ஒரு இன்னொரு லைக் வந்து ஸ்டோரேஜ்குள்ளே வந்து இன்னொரு அரே க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒய்க்கு அசைன் பண்ணும். ஓகேவா. ஸோ இதனால் வந்து நம்ம ஏக்கு என்ன மாடிஃபை பண்ணாலும் அது வந்து ஒய்க்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேவா.